நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆஸ்ட்ரோ டிப் எதை பற்றியதென்றால் கிரகங்கள் சார்ந்த கேள்விகளும் பதிலுமாக தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி பதில், அதாவது ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுது, தமிழ் மாதமாகட்டும் இல்லை மலையாள மாதமாக இருந்தாலும் சரி, இல்லை தெலுங்கு மாதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதம் இருக்கும் இல்லையா? அந்த மாதத்தில் மாதம் ஒன்றாம் நாள், அதாவது முதல் நாள் அப்படி என்று சொல்லக்கூடிய மாத பிறப்பு அன்று புதிய ஆடை அணியலாமா என்பதுதான் கேள்வி. இதில் அதாவது அடங்கியிருக்கும் கிரகம் எதை குறிக்கும் என்றால், மாத பிறப்பன்று புதிய ஆடை அணியலாமா? ஆடை என்றாலே சந்திரனை குறிக்கும், புதிய ஆடை என்றால் சுக்கிரனை குறிக்கும். அதே போல் மாத பிறப்பன்று ஒவ்வொரு மாதம் மாறும் கிரகம் நிறைய இருந்தாலும் அதில் ஒவ்வொரு மாதம் முதல் நாள் மிக பெரிய கிரகமாக, முக்கிய கிரகமாக எடுக்கக்கூடியது சூரிய பகவானை தான். எனவே இந்த கேள்வியில் 3 கிரகங்கள் உண்டு: சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன். அந்த கேள்விக்கான பதில், மாத பிறப்பன்று புதிய ஆடை உடுத்தல் ஆகாது. அதே சமயத்தில் அந்த மாத பிறப்பன்று நல்ல விசேஷம் வருகிறது. ஒருவேளை குடும்ப சுப நிகழ்ச்சியோ அல்லது பொங்கலோ அல்லது தீபாவளியோ இது மாதிரி நல்ல சுப நிகழ்ச்சிகள் வருகிறது என்றால், அதற்காக அந்த நிகழ்ச்சிக்காக, சுப நிகழ்ச்சிக்காக நாம் புதிய ஆடை அணியலாமே தவிர, மாதம் வரக்கூடிய 1ஆம் தேதி அன்று புதிய ஆடை என்பது அணிதல் அவ்வளவு உச்சிதமல்ல. இருப்பினும் தன்னுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தால் மாதம் புதிய ஆடை அணிய வேண்டும், மாத பிறப்பன்று புதிய ஆடை அணிய வேண்டும் என்றால் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளலாம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் இந்த கேள்வியில் மறைந்திருக்கும் கிரகங்கள் மாதம் 1ஆம் தேதி என்று நாம் குறிப்பிடுவது சூரியனை வைத்து தான். எனவே சூரிய கிரகமும் இருக்கிறது. புதிய ஆடை என்பதில் புதியதாக வரக்கூடிய ஆடை என்பதை குறிப்பது சுக்கிரனையும் அடங்கி இருக்கிறது. அதே போல் ஆடை என்பது தினந்தோறும் நாம் மாற்றக்கூடியது. அதனால் தினந்தோறும் என்று சொல்லுவது சந்திரனையும் குறிக்கும். அதனால் ஆடை சந்திரனையும் புதிய ஆடை சுக்கிரனையும், மாத பிறப்பு என்பது சூரியனை குறிப்பதால் இந்த கேள்வியில் நாம் 3 கிரகங்களை வைத்து கேள்வியையும் அதற்கான பதிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.